மனிதர்கள் பெரும்பாலும் தங்களோட பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா சுவிட்சர்லாந்துல ஒரு பேங்க்ல மக்கள் தங்களோட நேரத்தை சேமிச்சு வைக்கிறாங்களாமா. அவங்க எப்படி தங்களோட நேரத்தை சேமித்து வைக்கிறார்கள் என்பது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆமாங்க, அந்த நாட்டுல வாழும் வயதான மக்கள் கிட்ட வாலிப வயதினர் போய் அவங்களுக்கு உதவி செய்து அவர்களோடு தங்களோட நேரத்தை செலவிடும் போது அந்த நேரங்கள் எல்லாம் கணக்கிடப்பட்டு அவர்களுடைய டைம் பேங்க்ல எழுதி வைக்கப்படுமாமா. இந்த வாலிபர்கள் வயதாகும் நேரத்துல தங்களுக்கு உதவி தேவைப்படும் போது அந்த நேரத்தை எடுத்து இவங்க உபயோகிக்கலாம். அதாவது அந்த நேரம் இவங்களுக்காக செலவழிக்கப்படும். அந்த கவர்மெண்ட் என்ன செய்யும்னா இவங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல யாரையாவது அனுப்புவாங்க. ஆமாங்க, வேதம் சொல்லுது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாமா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக அப்படின்னு. ஆமாங்க, நம்ம தேவனுக்காக செய்யற எல்லா காரியங்களும் தேவனுடைய வங்கியில சேமித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக பிரகாரமான பேங்கே இப்படி ஒரு காரியத்தை செய்யும் போது தேவனுடைய வங்கியில நீங்களும் நானும் செய்த எல்லா நன்மையான காரியங்களும் சேமித்து வைக்கப்பட்டிருக்குது. ஒரு நாள் பல மடங்கு நமக்கு திருப்பி ஆண்டவர் அதை தரப்போறாரு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.